Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 19/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைனல் சப்மிட் முடிஞ்சுது. அதே போல் கரெக்ஷன் விண்டோவும் முடிஞ்சுது. இப்போது என்னோடய அப்ளிகேஷன் என்னாச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த எக்ஸாம் சென்டர் அலாட் ஆகும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் இதுவரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2026 முடிகிற வரைக்கும் அட்மிஷன் முடிஞ்சு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த 2026க்கு எனக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒன் டோன் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம ஒரு பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ஒரு பேக்கேஜாக அடுத்த ஆண்டு, அதாவது இப்போ இருந்து 2027 மார்ச் மாதம் வரை உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் டோட்டல் பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். இதை கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக லாஸ்ட் 5 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட இந்த பெய்டு சர்வீஸ் எடுத்துகிட்டு அவங்க விருப்ப கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இப்போது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது என்டிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, காம்படிஷன் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உகாதி. சரி, இப்போது உங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டேட்டு 3rd May 2026 ஆஃப்டர்நூன் 2 to 5 PM. கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டு முடிஞ்சுது. அதே போல் சிட்டி அட்வான்ஸ்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் இன்ஃபார்ம்டு லேட்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் உங்களுக்கு நியூஸ் சேனலில் மீடியாவில் கிடச்சிருக்கிற தகவலினுடைய அடிப்படையில் 2026க்கு 26 லட்சம், அதாவது தோராயமாக 25லிருந்து 26 லட்சம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சப்மிட் ஆகிருக்கிறதாக தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் என்டிஏ தரப்புலேருந்தும் வரும். இப்போதைக்கு நம்ம ஒரு 26 lakhs அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய இடங்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியா, அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், அதில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் உள்ள இடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 lakhs, அதாவது 1,30,000 MBBS சீட்ஸ் இருக்குது. இந்த 26 லட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சீட்டுக்கு, அதாவது ஒரு MBBS சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் போட்டியிடுவார்கள். ஓகேங்களா? ஒரு MBBS சீட்டுக்கு 17லிருந்து 18 பேர் அப்படிங்கிற காம்படிஷன் ரேஷியோ இருக்கும். இந்த டேட்டா எதுக்காக அப்படின்னா யாரையும் பதட்டப்படுத்துவதற்கோ அல்லது எக்ஸாம் டைமில் டென்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை. காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது, இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. ஸோ இந்த காம்படிஷனுக்கு ஏற்றாற் போல் மாணவர்கள் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னமும் ஸ்ட்ராங்காக
செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டுமே இந்த தகவல். ஸோ 26 lakhs அப்ளிகேஷன், அதில் வந்து யார் தரவாக வர்றாங்களோ 1.3 lakhs சீட்டுக்குள்ளே வர்றாங்களோ அதற்கேற்றார் போல் அவங்களுடைய மார்க்குக்கு ஏற்றபடி கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றார் போல் தான் சீட்டு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலில் எப்படி இருக்குது, என்ன ரேங்க்குள்ளே வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். சரி, இப்போது இந்த அட்வான்ஸ்டு ஸ்லிப்பு லாஸ்ட் இயர் எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷனில் நீட் யூஜி 2026 அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து 3 எக்ஸாம் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3. இதில் இது வரைக்கும் ஓகேங்களா, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் எந்த சென்டரை ஃபஸ்ட்டு கேட்குறோமோ அந்த சென்டரை 99.9% கிடச்சிருது. பை ரேர் கேஸ் எல்லாமே அந்த நீங்கள் கேட்டிருக்கிற சிட்டிக்குள்ளே ஃபில்லப் ஆகிடுச்சு அப்படின்னா தான் செகண்ட் சாய்ஸுக்கோ இல்லை தேர்டு சாய்ஸுக்கோ போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் லாஸ்ட் இயர் என்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2025. கடந்த ஆண்டு நீட் எக்ஸாம் வந்து 7th மே 2025 நடந்து முடிந்தது. இப்போ இந்த ஆண்டு 3rd மே 2026 நடக்க உள்ளது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 20ஆம் தேதிக்கு மேலே, இந்த ஆண்டு 2026 20ஆம் தேதிக்கு மேலே எந்த நேரத்துலையும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ண 3 எக்ஸாம் சிட்டியில் உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு மட்டுமே. அதில் பர்டிகுலராக எந்த எக்ஸாம் சென்டர், எந்த ஸ்கூலு, எந்த காலேஜ் அப்படிங்கிறத ஹால் டிக்கெட் அப்படின்னா அட்மிட் கார்டு, அதை பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துருச்சுனாலே நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுமா சார், நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளூ இங்கில் போட்டுட்டேன், இல்லைன்னா தம்ப் இம்ப்ரெஷனை ஹரிசாண்டலாக வச்சுட்டேன், இல்லைன்னா வெர்டிக்கலாக வச்சுட்டேன் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதன் காரணமாகவெல்லாம் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. இது எல்லாமே நம்ம கடந்த 5 ஆண்டுனுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறோம். ஸோ இந்த சின்ன மைனர் மிஸ்டேக்குக்காக உங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் இருக்கட்டும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ரேங்க்கு, உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அதற்கேற்றாற் போல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலும் உடனுக்குடனாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற வீடியோஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக
100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.